அனைவருக்கும் வணக்கம். பாரிசாலன் அப்படிங்கிற கருணாசாலன் வந்து மாட்டிக்கிட்டாப்புல. மாத்தையா இனத்துரோகி எப்படி வேணால் சொல்லலாம். அந்த பாரிசாலன் வந்து வசம் மாட்டிட்டாப்புல. வீடியோ வந்து வெளியே வந்துருச்சு. அதாவது ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து ஓரின சேர்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு வேட்பாளர், அதாவது ஓரின சேர்க்கையை வந்து நாம் தமிழர் கட்சி ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டு, அந்த ரோஷினி அவர் வேட்பாளர் இருந்தாங்கள்ல, அவங்க வந்து எல்ஜிபிடி ஆதரவாளர் இருந்தாங்களா, அதை வச்சுக்கிட்டு இந்த ஆள் வந்து எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எவ்வளோ தூரம் பேசுகிறார் இந்த கருணா மாத்தையா இனத்துரோகி பாரிசாலன். தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம். வெக்கக்கேடு, அந்த வெக்கக்கேடு பண்ணுறவர் எப்படி பேசுகிறாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் சேர்க்கை ஆதரவாக வந்து பேரணி போயிருக்காங்க. அதுக்கு எதிராக அவங்களுக்கு பேசுனா, டிவிகேக்கு எதிராக பேசுனா கோச்சுக்குவாங்க. சரி விடுங்க, நான் பேசலை. எப்பட்றா என்ன வாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வீடியோ இருக்குது, வசமாக சிக்கியிருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டென்ட் கிரியேட் கோஸ்ட்டு ஓம் திமுக நமகன் அப்படிங்கிற ஒரு நபர் தான். அந்த வீடியோ நான் அப்ளை பண்ணுறேன், கேளுங்க. நீ வந்து ஆதரிச்சுக்கிட்டு நீ வந்து கட்சி நடத்தின அப்படின்னா அந்த கட்சி இங்க வந்து உள்ள வருது, அந்த கட்சி வந்து தமிழ் சமூகத்தை ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டி இவங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லுதுன்னா அதையும் மீறி இந்த தமிழர்கள் வாக்கு போடுகிற, அதாவது தேர்தல் நேரத்தை நாம் தமிழர் கட்சி மீதான பாரிசாலனின் எல்ஜிபிடிக்கான விமர்சனம், ஏதாவது எதிர்ப்புணர்வு எப்படி இருக்குன்னா, நீ தேர்தலான ஒரு எல்ஜிபிடிக்கு ஆதரவான ஒரு வேட்பாளர் வந்து போட்ட அப்படின்னா, அப்போ வந்து அந்த சமூகம், அதாவது மக்கள் வந்து தமிழர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா உனக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா நீ தமிழருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓரின சேர்க்கை ஆதரவான அந்த வேட்பாளரை போட்டிருக்க. அப்போ நீ வந்து இந்த மக்கள்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா எல்ஜிபிடிக்கு தமிழருக்கு எதிரான அதை சீமான் ஆதரிக்க வேட்பாளர் போட்டிருக்காருன்னு அக்கா ரோஷினிக்கு எதிராக அவ்வளோ தூரம் ஒரு எழுப்புதலை வந்து காமிக்கிறாரு இந்த பாரிசாலன் அப்படிங்கிற பொய்சாலன். நம்ம அண்ணன் சீமான் அப்பயே சொல்லிட்டாரு, அது வந்து அந்த ஓரின சேர்க்கையை வந்து நம்ம எதிர்க்க போகிறதும் ஆதரிக்க போகிறதும் இல்லை. என் கட்சியோட நிலைப்பாடு அப்படிங்கிறது நியூட்ரல், அது யார் இருக்காங்களா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் எப்படி பேசுறாப்புல அப்படின்னு சொல்லி பாருங்க. தமிழர்கள் அறியாமையிலிருந்து மீளவில்லை என்பதுதான் அர்த்தம். நான் ஆதரிக்க முடியாது, நான் ஆதரிக்க மாட்டேன், எப்படி எதிர்ப்புணர்வை காமிக்கிறான். நான் ஆதரிக்க மாட்டேன். சீமான் வந்து ஓரின சேர்க்கை வேட்பாளரை, எல்ஜிபிடி ஆதரவான வேட்பாளரை போட்டார். அதனால் நாம் தமிழர் கட்சியை நான் ஆதரிக்க மாட்டேன், எதிர்ப்பேன் அப்படின்னு பேசுகிறார். என்னோட நிலைப்பாடு. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தமிழர்களுடைய வாழ்வில் அழிக்கிற வேலையை செய்யறதுக்கு, நாசகர செயலை செய்யறதுக்கு தமிழ் தேசிய போர்வை போத்திக்கிட்டு ஒரு குரூப் வரும்னா, தமிழர்களை அழிக்கிறதுக்கு நாசகார வேலை செய்யறதுக்கு ஒரு குரூப் வரும்னா எதிர்க்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய குரூப் இருக்கு. எதிர்க்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய குரூப் நான் தான் இருப்பேன்னு சொல்லி அந்த அக்கா ரோஷினி அவர்களை அவ்வளோ தூரம் ஆபாசமாக அவங்க வந்து ஒரு காவாலா பாட்டு காட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக. அப்புறம் அந்த பாத்திமா அப்படிங்கிற அந்த எல்ஜிபிடி அமைப்பை சேர்ந்தவங்க அவங்களே வந்து சொன்னாங்க, இது வேறங்க, நீங்கள் சொல்கிறது வேறங்க, இதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் எதிர்ப்புணர்வை காமிச்சாலும் இந்த பாரிசாலன் அப்படிங்கிற கருணா சுந்தரம். இப்போ என்னென்னா இதை கேளுங்க. இதை கேட்டுட்டு நீங்கள் பாரிசாலன் ஆதரவாளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாரிசாலனை நீங்கள் நாக்க போடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அவருடைய ஆதரவாளர்னு நீங்கள் வெளியே வருவீங்க. கேளுங்க. டிவிகே கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது உங்களுக்குலாம். சரி விடுங்க, அதை சொன்னோம்னா கோச்சுப்பாங்க. சரி விடுங்க, அதை சொன்னோம்னா கோச்சுப்பாங்க. சரி எப்படி சொல்கிறாப்புல பாருங்கள். சரி விடுங்க, நான் எதாவது சொன்னால் கோச்சுக்குவாங்க. எல்ஜிபிடி பேரணிக்கு அனுமதி கொடுத்த விஜயின் மீதான பாரிசாலன் எதிர்ப்புணர்வு எப்படி இருக்குது. விஜய் வந்து ஆதரவு கொடுத்துட்டாரு எல்ஜிபிடி பேரணிக்கு, அவர் வந்து அனுமதி கொடுத்துட்டாரு. சரி விடுங்க, பேசினா கோச்சுக்குவாங்க, இவ்வளோ தான். சரி விடுங்க, பேசினா கோச்சுக்குவாங்க. ஏய், இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா, வேட்பாளர் வந்து எல்ஜிபிடி வேட்பாளர் வந்து சீமான் போட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா, தமிழனுக்கு எதிரான ஒரு விஷயத்தை சீமான் வந்து பண்ணுறாரு, அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடக்கூடாது, நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்குன்னு சொல்லி அவ்வளோ எதிர்ப்புணர்வு காட்டுறவர். சரி, விஜய் ஆதரவு கொடுத்துட்டாரு, பேரணிக்கு அனுமதி கொடுத்துட்டாரு, சரி அதை பற்றி பேச வேணாம், கோச்சுக்குவாங்க. என்னடா அது, என்ன அது. அதாவது பாரிசாலனுடைய ஆதரவாளர் தான் இந்த ஓம் திமுக நபர். அவரே என்ன பண்ணுறாரு, பாரிசாலனோட அம்பலப்படுத்துகிறார். தேன் நக்கியார் அப்படிங்கிறாங்க எல்லாருமே பாரிசாலன். இப்போ என்னென்னா தேன் நக்கியார், தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு கருணாவாகவும் மாத்தையாவும் இனத்துரோகியம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இந்த பாரிசாலன் அப்படிங்கிற ஒரு போலீஸான. இந்த வீடியோவே போதுங்க. பாரிசாலன் நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சுன்னு வச்சுங்களேன், அதை வச்சு பேசிகிட்டே இருப்பாப்ல. சீமான் வந்து ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு, சீமான் வந்து வைகோ சந்திச்சிட்டாரு, சீமானுடைய மகன் வந்து 25 லட்ச ரூபா அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கிறாரு, சீமான் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டார், இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவதூறாக பரப்பிட்டு இருப்பார். ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் அட்டூழியம் பண்ணுவார், அட்டகாசம் பண்ணுவார். கரூர் சம்பவத்துலேருந்து ஆரம்பித்து திரிசா மேட்டர்லேருந்து அவ்வளோ அட்டகாசம் அட்டூழியம். சங்கீதா அவர்கள் வந்து விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் கட்சிக்காரன் பண்ண அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதவ ஒரிஜினா பேசின பேச்சு இருக்குது. ஆதவ ஒரிஜினா பேசுகிறாருங்க, திராவிடம் அப்படின்னா என்ன,
தாவக மெடல் பேசுகிறார். எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம் அப்படிங்கிறது தான் திராவிடம். திராவிடம்னா என்ன? அனைவரும் சமங்கிறது தான் திராவிடம். இன்றைக்கி சிறுபான்மையர் பெரும்பான்மை அப்படின்னு இல்லாமல் இருக்கிறது தான் திராவிடம்னு பேசுகிறார். அந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டார். விஜய் திராவிடத்தை தூக்கிட்டு வர்றாரு, அந்த திராவிட விஜய்க்கு எதிராக வாய் திறக்க மாட்டார். வாயில் வந்து பெப்பிக்கால் வச்சு விட்டுக்கிறார். ஆனால் சீமான் வந்து அந்த ரோஷினி அக்கா வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஓரின சேர்க்கை ஆதரவாளர் கிடையாதுங்க, அந்த அமைப்பில் செக்ரட்டரியாக இருக்கேன். ஆனாலும் விடாமல் தொடர்ந்து இந்த அக்கா வந்து இப்படி, இந்த அக்கா இப்படி, எல்ஜிபிடி சீமான் வந்து எல்ஜிபிடி ஆதரவாளர் போட்டு தமிழ் சமூகத்தை வந்து அழிக்க பார்க்குறேன்னு பேசினேன். இதே பாரிசாலன் ஏன் விஜய்க்கு எதிராக பேச மாட்டேங்கிறாரு? ஏன் விஜய்க்கு எதிராக பேச மாட்டேங்கிறாருன்னா காசு வாங்கியிருக்காரு. நான் இந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைக்கிறேங்க, இந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைக்கிறேன். ஏன் அப்படின்னா சீமான் வந்து 1.5 கோடி கார் வாங்கிட்டார். அந்த காசு எங்கே வந்துச்சுன்னு கேட்குறாங்கல்ல அந்த பாரிசான் ஆதரவாளர். அதே மாதிரி பாரிசான் வந்து 25 லட்ச ரூபாய் கார் வாங்கியிருக்கு. அந்த கார் வாங்கியிருக்காரு. அந்த கார் பாரிசானுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு கேட்கலாம்ல, நம்ம கேட்கலாம்ல, எப்படி வந்துச்சு? இப்படி தானே சீமான் அவர்கள் வந்து விமர்சித்து நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சுட்டு விஜய்கிட்ட தானே காசு வாங்கினீங்க. 50 லட்ச ரூபா செலவு நிறைய பண்ணியிருக்காங்க தாவேக்கா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஃபெலிக்ஸ்லாம் விலை போயிருக்காப்புல, நெட்ஃப்ளிக்ஸ் ஃபெலிக்ஸு, பிரியகுமார் ஜெபக்குமார் எல்லாம் இவங்கெல்லாம் விலை போயிருக்காங்க, எல்லாம் காசு. சரி, பிரியகுமார் ஜெபக்குமாரை விட்டுருங்க, அவங்க இப்போ வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுறாங்க. அது இப்போது தேர்தல் நேரத்தில் சீமான் அவர்களை திட்டி விஜய் அவர்களை ஆதரிச்சிருந்தது பிரியகுமார் ஜெபக்குமார்லாம் இன்றைக்கி உட்காந்துட்டு விஜயை திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கேவலம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் ஒரு கொள்கை எடுத்துகிட்டோம்னா அந்த கொள்கையில் நிற்கணுங்க, காசுக்கு ஆசைப்படக்கூடாதுங்க. இப்போ என்ன தெரியுங்களா, விஜயை வந்து எதிர்த்து பேசினோம்னா வியூஸே போகாது. இதான் சத்தியமான உண்மை. ஆனால் விஜய் ஆதரித்து பேசினா வியூஸ் போகும். அதே சீமானை எதிர்த்துட்டு அந்த காலகட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து விஜயை அம்பலப்படுத்துகிறார்ல, கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து மரணங்கள் நடக்குது, அதுக்கெல்லாம் அவர் நடவடிக்கை எடுக்காமல் தான் இருக்கட்டும். அப்போ அவரோட பேச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா அபத்தமாக இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் இல்லைங்கிறார், அதிமுகலாம் ஒரு கட்சியே இல்லை, நாம் தமிழர் கட்சியெல்லாம் களத்தில் இல்லை கட்சிங்கிறார். அப்போ நம்ம அந்த விமர்சனத்துக்கு போகும்போது நல்லா பார்த்துங்க, இந்த பாரிசான் பிரியகுமாரெலாம் விஜய் ஆதரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் கதறாங்க. அதில் வந்து பிரியகுமாரெல்லாம் வந்து மன்னிப்பு மாதிரி கேட்டு போட்டிருக்காப்புல. ஆனால் அந்த பாரிசாலனுடைய பொய்சாலனுடைய முகத்தில் வந்து இதாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாரிசாலன் அவர்கள்ட்ட நீங்கள் இன துரோகியாக மாறிட்டீங்க, கருணாவை மாறிட்டீங்க, மாத்தையாக வந்து மாறிட்டீங்க. கருணா பற்றி சொல்லும் போது கூட நம்ம வந்து அவர் வரலாறு சொல்லியிருந்தோம். கருணா வந்து தலைவரோடு இருந்துட்டு தலைவர் முதுகில் வந்து பல நேரங்களில் குத்தியிருக்கான். என்ன காரணம் சொன்னோம் அப்படின்னா, தலைவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லி வடகிழக்கு இருக்குல்ல, அதில் குறிப்பிட்ட இதை சொல்லி அவங்கள வந்து தலைவருக்கு பிடிக்காது. தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சாதியினர் அப்படின்னு அவன் பரப்புனான். தலைவர் வந்து பிரிவினை பார்ப்பார் அப்படி இப்படின்னு. அதனால் நம்ம சொல்லக்கூடாது. அவன் பேசுகிறதும் பாரிசாலன் பேசுகிறதும் ஒன்று தான். நாம் தமிழர் கட்சி மேலே இவன் வைக்கிற விமர்சனமும் கருணா அவர்கள் வைக்கிற விமர்சனமும் எல்லாம் ஒன்று தான். சீமான் வந்து எல்ஜிபிடி ஆதரவு அப்படின்னு சொல்லி பேச தெரிஞ்ச இவருக்கு ஏன் வந்து விஜய் அவர்களை அனுமதி கொடுத்துட்டார்? அது தப்பு, அது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, தமிழரை வாழ்வியல் அழிக்கிறது, அதுக்கு எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் நான் அதை பற்றி பேச மாட்டேன், கோச்சுக்குவாங்க. என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று என்ன, தேர்தல் நேரத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க எஸ்ஐஆர்னு ஒன்று வந்துச்சு. அந்த எஸ்ஐஆரை வந்து தமிழர் யாருமே வந்து இது எழுதி கொடுக்காதீங்க, அதான் ஃபார்ம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதில் எடப்பாடியார் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோடு இருக்கார் அப்படின்னு எடப்பாடியாரையும் ஒரு நேட்டிவ் சைடை கொண்டு வந்துட்டு ஒரு வேலையை பார்த்தார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து சொல்லவே இல்லை. டிசம்பருக்கு அப்புறம் அந்த எஸ்ஐஆர் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுங்கள் பண்ணாதீங்க எதுவுமே சொல்லாமல் அரசியல் விமர்சனத்துக்கு வந்து போயிட்டாப்புல. அப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி தோக்கணும், சீமான் தோக்கணும், தமிழ் தேசியவாதிகள் ஒரு குழப்பு வரணும், அவங்க எஸ்ஐஆர் வந்து பதிவு பண்ணக்கூடாது, ஓட்டுரிமை வந்து அவங்களுக்கு போகணும், சீமானுக்கு கொடுக்குற ஓட்டு எடப்பாடி கொடுக்குற ஓட்டு வந்து எஸ்ஐஆர் மூலியமாக போனாலும் பரவாயில்ல. எல்லாமே திருட்டு வேலைங்க, எல்லாமே அஜெண்டாங்க. பாரிசாலன் அப்படின்னாலே பொய்சாலன் அப்படின்னாலே அஜெண்டா சாலன். இல்லாட்டினா எலும்புநாட்டி விஜய் அப்படின்னு சொல்லி பேச தெரிஞ்ச இந்த பாரிசாலனுக்கு இன்றைக்கி தமிழன் விஜய்னு பேசுகிறாருன்னா இலுமினாட்டியா தமிழன் விஜயா முடிச்சுங்க. இந்த ஒரு விஷயத்திலேயே பாரிசாலனோட பொய்முக வெளியே வந்துடும். இந்த கம்பாரிசன் வீடியோ பார்த்தவங்க பாரிசாலனை பற்றி கீழே கமெண்டில் போட்டு போங்க. நன்றி, வணக்கம்.